Hi everyone and welcome back. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான எல்லா டிஷ்ஷுக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய வெர்சடைலான ஒரு எக் கறி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அனு தான். ஏன்னா இது வந்து ஹாலிடே அட்ராசிட்டிஸ் குக்கிங் சீரீஸ். பட் பசங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஹாலிடே டைமில் கொஞ்சம் குக்கிங் சொல்லிக் கொடுங்க. நோ மேட்டர் இஃப் தே ஆர் கேர்ள் ஆர் பாய், தே ஷுட் லேர்ன் பேசிக் குக்கிங் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியாச்சு. கூடவே வந்து வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் பூண்டு 2 தட்டி போட்டிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்க அனு வந்து ப்ரிப்பேர் பண்ணால். ஸோ இந்த வீடியோ வச்சு ரெஃபர் பண்ணி கூட நாளைக்கு ஃப்யூச்சரில் அவளால் குக் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் எல்லாமே மெயினாக இந்த லீவ் டைமில் நான் வந்து அவளை குக்கிங்கில் அதுக்காக தான் இன்வால்வ் பண்ணுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவாள், அதுவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். எல்லாம் நல்லா வதங்கினோடனே இங்கே வந்து தேங்காய், கசகசா, சோம்பு இது 3ஐயும் கொஞ்ச நேரம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட் தான் வந்து இந்த குழம்போட செம்ம டேஸ்டான அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கார மிளகா பொடி அண்ட் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூனில் தனியா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா பொடி ஆட் பண்ணும்போது குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் அண்ட் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ் தேவையோ அதை எடுத்து பாயில் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் புளி கொஞ்சமாக கரைச்சியும் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா அதை கலந்து விட்டுட்டு புளி அந்த பச்சை வாசனை எல்லாமே போன உடனே இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கையும் ஆட் பண்ணி மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணால் அட்டகாசமான எக் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.